ஹாய் வணக்கம் guys. இது உங்க டாப் டக்கர் தமிழ் சேனல். நான் உங்க டாப் டக்கர் சேனல். இந்த நம்ம அதை பத்தி வீடியோ பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன தெரியும்? அக்னி சிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதோட கண்டினியூஷன் தான் இது பார்க்க போறோம். இந்த வீடியோ இந்த லைக் பட்டன் செலுத்தி ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். நம்ம போன வீடியோல டெவில் ப்ராஜெக்டை பத்தி பார்த்தோம். நம்ம யூஸ்வலா அப்துல் கலாமோட எஸ்எல்வியோட ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்துல் கலாமுக்கு ஸ்லைட்டா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேலை. இன்னொரு ப்ராஜெக்டை பத்தி போய் ஆய்வு செய்யணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒழுங்கா போதா, இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து அப்துல் கலாம் அண்ட் டீம் அவங்க கூட போன சில பேர் வந்து அதை வந்து செக் பண்ணி சொல்லணும். அது வந்து நம்ம போன வீடியோல பார்த்தோம். டெவில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாராயணன் தான் அவருக்கு தலைமை தாங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம். டிஆர்டிஎல்ல நாராயணன் தலைமை தாங்கி அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்துல் கலாம் அந்த ஆய்வெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த டெவில் ப்ராஜெக்ட் வந்து அரசு வந்து தொடங்கலாம், நிறைய நிதி வந்து டிஆர்டிஎலுக்கு வழங்குங்க, அது நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாரு. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அதை கண்டினியூ பண்றாங்க. இப்போ இன்னொரு பக்கம் இப்போ அப்துல் கலாம் பேக் டு ஃபார்ம் எஸ்எல்வி ப்ராஜெக்டை கண்டினியூ பண்றாரு. கண்டினியூ பண்ணும்போது அப்துல் கலாமோட மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னு தெரியுமா? அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தாலும் சரி, அது இல்லாம ஒரு மிகப்பெரிய சக்தி அப்துல் கலாம் எஸ்எல்வில யூஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம், அதாவது தகவல் பரிமாற்றம். ஒரு விஷயமா எல்லா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு டீம் மெம்பர்ஸ் கிட்டயும் சரி, மேல அவருக்கு மேல இருக்க ஆபீசர்ஸ் கிட்டயும் சரி நிறைய தகவலை வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி இவரும் வந்து தகவலை பரிமாறுறாரு. தகவல் பரிமாற்றோன்னே நம்ம நினைப்போம் பேசிட்டு மீட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, பேசிட்டு இருப்பாங்க, கதை பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது இல்ல. தகவல் பரிமாற்றம் வேற, உரையாடல் வேற. அப்கோர்ஸ் அப்துல் கலாமால் நல்லாவே உரையாட முடியும். தகவல் பரிமாற்றம் அப்படின்றது ஒரு தகவல் பெறதுக்கோ இல்ல நம்ம கொடுக்கறதுக்கோ மட்டும்தான் யூஸ் பண்றோம். ஆனா உரையாடல் அப்படி இல்லை. நம்ம அது ஒரு டைம் பாஸா, உரையாடல்னா என்ன, ரெண்டு பேரும் பேசிக்கிறது அவ்வளவுதான். ஆனா தகவல் பரிமாற்றம் அப்படின்றது ஒன்லி ஒன்லி பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன். நம்ம ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் அந்த தகவல் பரிமாற்றம் அப்படின்றது இருக்கு. அந்த தகவல் பரிமாற்றம் தான் எஸ்எல்விக்கான பெரிய பெரிய சக்தி. அது வந்து அப்துல் கலாம் கிட்டேயே இருந்திருக்கு. ஆனா எஸ்எல்வி ப்ராஜெக்டுக்கு அப்பதான் இந்த இந்த விஷயம் வந்து இவ்வளவு முக்கியமா அப்படின்னு அப்துல் கலாம்க்கு தெரிய வந்திருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அப்துல் கலாம் வெளிப்படையா பேசிடுவார். தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் என்ன செய்ய போறோம் அப்படின்றத வெளிப்படையா சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நல்லா புரிய வைக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்ணுவார். எதையுமே வந்து மூடி மறைச்சு இல்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்றதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்துல் கலாம். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி அந்த அவரோட டீம் மெம்பர்ஸ் அப்துல் கலாம் கிட்ட ஏதாவது ஒன்று சொல்ல வந்தாலும் சரி, அதை வந்து அவங்க அவங்க யாரு, என்னோட கீழேயாச்சு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்வைட்டோட அவங்க கேட்காம இருக்க மாட்டாரு. அவங்க இவர் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், என்னதான் இவர் ஆபீசரா பெரிய ஆளா இருந்தாலும், இன்னும் அவங்களோட அந்த யூத் அந்த யங்ஸ்டர் அவர் கீழே வேலை செய்யறவங்க கிட்ட சில ஐடியா இருந்தா, சில வியூ பாயிண்ட் இருந்தா அதையும் வந்து அவர் கேட்டுக்கிறார். அந்த குணம் நம்ம வந்து இங்க நோட் பண்ண வேண்டியது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெளிப்படையா பேசுற இந்த அப்துல் கலாம் இந்த வெளிப்படைத்தன்மையை இவ்வளவு நல்லதை கொடுக்கும் போது அதே வெளிப்படைத்தன்மை தான் ஒரு பிரச்சனையும் கொடுக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வெளிப்படையா பேசுறது பிடிக்காது. நிறைய பேருக்கு அது ஹர்ட்டிங்கா இருக்கலாம். ஒரு வாட்டி அப்படிதான் எஸ்எல்விக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் அந்த கணக்கு பண்றவங்க அந்த கணக்கு எழுதுறவங்களும் சரியா வேலை செய்யல அப்படின்னு அப்துல் கலாமுக்கு தோணுச்சு. அப்போ ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்ல அவரு வெளிப்படையா ஒரு கோபத்தோட ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுறாரு. இந்த மாதிரி கணக்கு அந்த கணக்கு வேலையில இருக்கவங்க சரியா வேலை செய்ய மாட்டாங்க, எங்க குழுக்கே நீங்க வந்து அந்த நிதியை வந்து ஒதுக்கிட்டீங்கன்னா நாங்களே அதை பிரிச்சுப்போம், இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிடுறாரு. ரொம்ப ஆதங்கமா சொல்றதுனால நம்ம பிரம்ம பிரகாஷ் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அவர் வெளியே போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. இப்போ அப்துல் கலாமுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல. ஏன் நம்ம ரொம்ப பேசிட்டோமோ, அவங்க அவரே வந்து கோச்சிக்கிட்டாரா, அவர் எதுக்கு கோச்சிருப்பாரு எதுவும் புரியல. இருந்தாலும் மறுநாள் ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம பிரகாஷ் வந்து அந்த கணக்கு செய்யற ஆளுங்களெல்லாம் வந்து அந்த அந்த பொறுப்பை வந்து இந்த குழுவுக்கே பிரிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு தெரிய வருது பிரம்ம பிரகாஷ் என்னதான் அந்த கோவப்பட்டு அவர் எழுந்து போனாலும், அவர் மன வருத்தம் இருந்தாலும்
அப்துல் கலாமோட பாயிண்ட்டை அவர் வெளிப்படையா பேசுறதுனால இவருக்கு அந்த பிரம்ம பிரகாஷ்க்கு வந்து அந்த விஷயம் வந்து நல்லா போய் புரிஞ்சு சேர்ந்துருக்கு. அதோட முக்கியத்துவம் பிரம்ம பிரகாஷ்க்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் வெளிப்படைத்தன்மையில ஒரு பிரச்சனை. நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும் போது அது வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்கு. அதை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும் அதோட உண்மையான உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு. இது நிறைய பேர் உங்க வாழ்க்கையிலே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை உங்களை சில பேர் ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதோட உள்ள அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது சில டைம்ல உங்க நல்லதுக்காக கூட இருக்கணும். அந்த விஷயத்துக்கு அப்புறம் அப்துல் கலாமுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது. ஒரு லீடரால எப்ப தனித்து விளங்க முடியும், சாதிக்க முடியும் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லீடருக்கு 100%, 99.99% கூட இல்ல, 100% சுதந்திரம் இருக்கும். சுதந்திரமும் ஒரு பேஷனும் இருந்தா அந்த லீடர், அவங்களோட டீமும் சரி, அந்த லீடரும் சரி கண்டிப்பா சக்சஸ் அடைவாங்க அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாரு. அந்த ஃப்ரீடம், அந்த நிதி அப்படின்ற பேர்ல இத்தனை நாளா எஸ்எல்வி ப்ராஜெக்ட் கிடைக்காம இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீடம் பிரம்ம பிரகாஷால கிடைக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணமும் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த லீடர் மட்டும்தான். ஒரு லீடரா இந்த மாதிரி ஆகிறதுக்கும் வெளிப்படையா இருக்கிறதுக்கும் என்ன செய்யணும்? 2. 1, நீங்க முதல்ல லீடரா இருக்க தயாராகும். இதுதான் அந்த பிகினிங், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்க வந்து உங்க படிப்புல கவனம் செலுத்தணும், கல்வியில கவனம் செலுத்தணும். அதுக்கடுத்து உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க ஆராயணும். இன்னொரு விஷயம், உங்க வாழ்க்கையை எது தீர்மானிக்க போகுது அப்படின்றத நீங்க முடிவு பண்ணி அதற்காக நீங்க உழைக்க ஆரம்பிக்கணும். ஒரு கோல், அந்த கோலுக்காக நீங்க உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாரு. ஃப்ரீடம் அப்படின்றது உங்களோட வேலையில இருந்து ஃப்ரீ ஆகுறது இல்லை, அது ஃப்ரீடம் இல்லை. ஃப்ரீடம் அப்படின்றது நீங்க வேலை செஞ்சா கிடைக்கிறது. நம்ம நினைக்கலாம் ஒரு வேலையில இருந்து ஃப்ரீடம், நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த வேலையில இருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா அதான் ஃப்ரீடம். அப்படி இல்லை. ஃப்ரீடம் அப்படின்றது நீங்க அந்த வேலையை செஞ்சா கிடைக்கிறது. இப்போ நீங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த வேலையில இருந்து ஒரு பிரேக் எடுக்கிறது ஃப்ரீடம் இல்லை. அந்த வேலையை செஞ்சுட்டு அதனால கிடைக்கிற பலனை அனுபவிக்கிறது தான் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடமோட ரியல் மீனிங்கை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்காங்க அப்படின்னு அப்துல் கலாம் வலியுறுத்துறாரு. இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட கன்டினியூஷனை அடுத்த வீடியோல கண்டிப்பா. பாய் கைஸ்.